இக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. Dr. P.K. Manoharan, Registrar, Bharatiyar University, to address the candidates. அனைவருக்கும் வணக்கம். கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் 17வது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் இக்கல்லூரியின் தாளாளர் திரு பி. சச்சிதானந்தன் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் என். ராமன் அவர்களே, கல்லூரியினுடைய தலைவர் திருவாளர் இ.கே. லிங்கமூர்த்தி அவர்களே, செயலர் திரு பி.சி. பழனிசாமி அவர்களே, பொருளாளர் இ.ஆர். கார்த்திகேயன் அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் திருமிகு ஏ. வெங்கடாச்சலம் அவர்களே, திரு எம்.என். ராமசாமி அவர்களே, திரு தங்கவேல் அவர்களே, கல்லூரியினுடைய துறை பேராசிரியர்களே, இருபால் பேராசிரியர் பெருமக்களே, அனைத்திற்கும் மேலாக இன்றைய தினம் பட்டங்களை பெற வந்திருக்கும் இளம் பட்டதாரி மாணவ மாணவிகளே, பல்வேறு கல்லூரிகளினுடைய முதல்வர்களே, பெற்றோர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய இளம் பட்டதாரி மாணவர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு திருநாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு கல்லூரியில் உங்களுடைய 3 ஆண்டு அல்லது 2 ஆண்டு படிப்பின் போது எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருந்தாலும், எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும், ஒரு பட்டமளிப்பு விழா என்பது இன்றைக்கும் கூட ஒரு மரபு சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு பட்டமளிப்பு விழா பேருரை என்பது இப்படி இருக்க வேண்டும், அந்த விழா இப்படி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் பட்டத்தை பெற வந்திருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் பட்டங்களை பெற வந்திருக்கும் உங்களையும், பட்டங்கள் பெறுவதற்கு காரணமாக இருந்த கல்லூரியினுடைய நிர்வாகம், முதல்வர், பேராசிரியர்கள் அவர்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக இந்த அரிய காட்சியை காண்பதற்காக இங்கே நேரில் வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களுக்கும், மானசீகமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த விழாவை பற்றி சொல்லும் பொழுது முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போல அழைப்புதலை கொடுக்கும் பொழுதும் கூட இந்த கல்லூரியில் பட்டங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் கோல்டு மெடலிஸ்ட், ரேங்க் ஹோல்டர்ஸ் என்றெல்லாம் ஒரு பட்டியலை கொடுத்தார்கள். பல்கலைக்கழக பதிவாளர் என்கிற முறையில் எனக்கு மலைப்பாக இருந்தது.
காரணம் என்ன என்றால், பல்கலைக்கழகத்தின் அத்துணை கோல்டு மெடல்களையும் அத்துணை ரேங்குகளையும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியே வாங்கிவிட்டதா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு பட்டியல் என்பது நீண்டு கொண்டிருந்தது. ஆக அந்த வகையில் இந்த கல்லூரிக்கு தனிப்பட்ட பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய மாணவர்களே, பொதுவாக இந்த பட்டமளிப்பு விழா என்று வரும்பொழுது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு தனி சிறப்பு என்பது உண்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுவது என்பது ஒரு அரிதான காட்சியாக இருக்கும். எங்கோ பல்கலைக்கழகங்களில் நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். நான் இளங்கலை, முதுகலை இவற்றையெல்லாம் படித்த பொழுது அந்த பட்டங்களை பெறுவதற்கு இந்த அளவுக்கு ஒரு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குமா என்று சொன்னால் இருக்காது. குறிப்பாக நான் 1977இல் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் BA பட்டத்தை பெற்றபோது அது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன என்றால், இப்படிப்பட்ட விழாக்கள் இருக்காது. பட்டங்களை கொடுப்பார்கள். ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டுடியோவில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். ரெடிமேடாக கவுன் வைத்திருப்பார்கள், அங்கு போட்டுக்கொள்ள வேண்டும். ஆக அந்த ஸ்டுடியோவில் ஒரு ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டின் 4 புத்தகங்கள் ஏற்கனவே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த புத்தகமும் கூட மிக கனமான புத்தகமாக இருக்கும். எந்த மாதிரி புத்தகம் என்றால், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்ட டாஸ் கேபிட்டல் என்கிற புத்தகம் தான் மிக குறைவான விலையில் கிடைக்கும் என்கிற வகையில் ஒரு 3 பைண்ட் வால்யூம் புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பார்கள். ஆக அங்கே நின்று கொண்டு அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் ஒரு வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு மட்டுமல்ல, அந்த கிராமத்திற்கே கூட பெருமையாக இருக்கும். நான் ஒரு BA முடித்துவிட்டு ஒரு சில மாதங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தேன். ஆக அந்த தனியார் நிறுவனத்தில் எனக்கு சம்பளம் கொடுப்பது என்பதற்கு கூட யோசித்தார்கள். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து மாட்டி வைத்தார்கள். என்னுடைய பெயரை போட்டு ஒரு பெயர் பலகை PK மனோகரன் BA என்று போட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என் மீது இவ்வளவு அக்கறையா என்று. ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு BA படித்த ஒருவர் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு பெருமை. மனோகரன் BA என்கிற போர்டு இருக்கிறது என்று கேட்டால் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சற்று வியப்பாக பார்ப்பார்கள் என்பதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் எத்தனை புகைப்படங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இந்த பட்டத்தை வாங்கும்போது எடுக்கக்கூடிய அந்த புகைப்படத்திற்கு ஒரு தனி மகிமை, மகத்துவம், பெருமை என்பது உண்டு. இதை எதற்கு இவ்வளவு முன்னதாக குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல நேரங்களில் இங்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நான் முதல்வரிடம் கேட்டேன் எத்தனை பேர் என்று. ஏறக்குறைய ஒரு 910 பேர் பட்டங்களை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய நேரம் என்பது ஒரு சில வினாடிகள். ஆக அந்த ஒரு சில வினாடிகளிலே புகைப்படம் எடுக்க வேண்டும். எடுக்கலாம் என்றெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் உங்களுடைய புகைப்படம் அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை தேடுவதற்கெல்லாம் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இனிய பட்டதாரி மாணவர்களே, இந்த ஒரு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் இந்த கல்லூரிக்கும் இடையேயான தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை, அறிந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு நான் பதிவாளர் என்கிற முறையில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருந்தாலும் ஏறக்குறைய கல்லூரி
தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த கல்லூரிக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. இன்றைக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்டு 4 மாவட்டங்களில் 108 கல்லூரிகள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த 108 கல்லூரிகளில் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியும் ஒன்று, அவ்வளவுதான். ஆனால் நான் பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ பணிகளில், எத்தனையோ பதவிகளில் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர், சிடிசியினுடைய டீன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டினுடைய டைரக்டர், ரிஜிஸ்ட்ரார் என்ற முறையில் ஒரு சில கல்லூரிகளுக்கு இன்னும் நாம் சென்றதே இல்லை. ஆனால் இந்த கல்லூரிக்கு மட்டும் பல்வேறு நிலைகளில் குறைந்தபட்சம் ஒரு 15 நிகழ்ச்சிகளுக்காவது வந்திருப்பேன். அந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. ஆக நீங்கள் பட்டத்தை பெறவிருக்கின்ற அதே நேரத்தில் நீங்கள் படித்த கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய சிறப்பு, பேராசிரியருடைய ஒரு மகிமை, இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில நிகழ்வுகளை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆக இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரி லீலா அவர்கள் நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரியாக இருந்தார். அப்போது நான் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். ஆக அந்த சமயத்தில் எத்தனையோ கல்லூரிகளின் நாட்டு நலப்பணித்திட்ட செயல்பாடுகள் இருந்தாலும் கூட கொங்கு கலை அறிவியல் கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் என்று சொன்னால் மிக அற்புதமாக செய்யக்கூடியவர்கள். தாளவாடி என்று சொன்னாலே கொங்கு கலை அறிவியல் கல்லூரியுடைய சிறப்பு முகாமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாகத்தான் நான் என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலத்தில் இந்த கல்லூரிக்கு சிறந்த நாட்டு நலப்பணி திட்டத்திற்கான சிறந்த கல்லூரி என்கிற விருது, சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் என்கிற விருது, பல்கலைக்கழக விருது என்பதோடு மட்டுமல்லாமல் மாநில அளவிலான விருது என்று பல்வேறு விருதுகள் என்பது இந்த கல்லூரிக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல பட்டமளிப்பு விழாவை நடத்துவது என்பது ஒரு அரிய ஒரு செயல். இன்றைய முதல்வர் இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார், பாராட்டுகிறேன். இவர் மட்டுமல்லாது இவருக்கு முன்னோடிகளாக இருந்தவர்களும் கூட இத்தகைய பட்டமளிப்பு விழாக்களை அற்புதமாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் இந்த கல்லூரிக்கு உண்டு. இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக ஒரு பட்டமளிப்பு விழா என்று நடக்கும் பொழுது பல்கலைக்கழகம் என்று இருந்தால் அதற்கு யார் சிறப்பு விருந்தினர், ஒரு கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடக்கிறது என்றால் அதற்கு யார் சிறப்பு விருந்தினர் என்கிற ஒரு வரன்முறை என்பது உண்டு. பல்கலைக்கழகத்தில் நடக்கிறது என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், சான்சலர் என்கிற முறையில் மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் வருவார்கள். ஒரு கல்லூரியில் நடக்கிறது என்று சொன்னால் அதிகபட்சம் கல்லூரியின் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வருவார்கள், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த பகுதியில் அல்ல, எந்த பகுதியை ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய அல்லது கல்லூரியில் நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு மாநிலத்தினுடைய ஆளுநரையே கல்லூரிக்கு வரவழைத்து அவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கு ஹெலிபேட் அமைத்து கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடத்தினார்கள் என்று சொன்னால் அது கொங்கு கலை அறிவியல் கல்லூரிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆக அன்றைய பல்கலைக்கழக வேந்தர், அன்றைய ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களை நம்முடைய கல்லூரியுடைய அன்றைய முதல்வர் டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அது அந்த அளவுக்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒன்று. ஆக இந்த கல்லூரியினுடைய பெருமைகளை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இன்னொன்று, ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் துணைவேந்தராவது என்பது கொஞ்சம் அரிதான செயல்தான். துணைவேந்தர் என்பதே மிக அரிதான செயல். கல்லூரியினுடைய முதல்வர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அரிதானது. ஆனால் ஒரு அரசு கலைக்கல்லூரி முதல்வருக்கு கிடைக்காத ஒரு பெருமை,
அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு கிடைக்காத பெருமை, ஏறக்குறைய ஒரு 70 சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒரு பெருமை கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றிய முதல்வர் டாக்டர் சாமிநாதன் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்தான் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இதற்கு முந்தைய பீரியடில் இருந்தார். ஆக துணைவேந்தராக இருந்த ஒருவர் இந்த கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்கிறார் என்பது பெருமையிலும் பெருமை. இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை கரவொலியோடு நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன். ஆக அதைவிட இன்னொரு சிறப்பு இந்த கல்லூரிக்கு என்ன என்று கேட்டால், ஒரு முறை துணைவேந்தராக வந்தவர் பெரும்பாலும் இன்னொரு முறை துணைவேந்தராக வருவது என்பது சற்று அரிதினும் அரிது. ஏதோ ஒரு திரைப்பாடல் வரும்போது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது என்பது போல அரிது அரிது துணைவேந்தராவது அரிது, அதனினும் அரிது ஒரு முறை துணைவேந்தராக இருந்தவர் இன்னொரு முறை துணைவேந்தர் என்பது. ஆக இன்றைக்கு இரண்டாவது முறையாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பவர் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்பது உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய செய்தியாக கூட இருக்கும். அந்த வகையிலும் கூட இந்த கல்லூரி பேரும் புகழும் பெற்றது. அதற்காகத்தான் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்த டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்ற உடனேயே பாரதியார் பல்கலைக்கழகம் முதலாக அவரை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை அவருக்காகவே ஏற்பாடு செய்து நடத்தினோம். ஆக அன்றைய தினத்தில் அந்த பாராட்டு விழாவில் வரவேற்புரையாற்றியது நான் தான். ஆக அந்த வரவேற்புரையிலேயே அவரை பற்றி இந்த சில செய்திகளை எல்லாம் நான் குறிப்பிட்டேன். அவரும் கூட தன்னுடைய ஏற்புரையில் ஒரு செய்தியை சொன்னார். பொதுவாக ஒரு நிலைக்கு வந்துவிட்டவர்கள் பெரும்பாலும் அவர்களை பற்றி உயர்வாகத்தான் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையில் சொல்லும் பொழுது உங்களை போன்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி என்று சொன்னால், நான் பெரிய அறிவு ஜீவி அல்ல, பல்கலைக்கழக அளவில் பெரிய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் அல்ல, சாதாரணமாக ஒரு சிஎன்சி கல்லூரியில் கல்லூரி பயின்றவன், திங்களூர் என்கிற கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்தவன், சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை படித்தவன். ஆக இந்த ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்பது அவருடைய பெருமைகளுக்கு மட்டும் சொல்லவில்லை, அவர் இருந்த இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அத்தகைய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரும் என்பதற்கான ஒரு முன்னோடி செய்தியாக வாழ்த்தாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இனிய மாணவ மாணவிகளே, சென்ற ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு பட்டங்கள் பெற்றவர்களை விட இந்த ஆண்டு பட்டங்களை பெறவிருக்கின்ற நீங்கள் ஒரு வகையில் பாக்கியசாலிகள். என்ன என்று கேட்டால், 2 ஆண்டுகளுக்கு முன்பு அட்மிஷன் என்று பார்த்தால் மருத்துவக் கல்லூரிகள் முன்னதாக முடிந்துவிடும், அதன் பிறகு பொறியியல் கல்லூரிகள், அதன் பிறகுதான் கலை அறிவியல் கல்லூரிகள் என்கிற நிலை இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஏறக்குறைய சென்ற ஆண்டிலிருந்தே துவங்கிவிட்டது என்று சொல்லலாம். இந்த ஆண்டு என்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டை விட கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய டிமாண்ட் என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பதால் பட்டங்களை பெறவிருக்கின்ற உங்களுக்கு பிற தொழிற்படிப்புகளை சார்ந்த மாணவர்களை காட்டிலும் வேலை வாய்ப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். இனிய மாணவர்களே, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறவிருக்கிறேன். பொதுவாகவே
ஒரு காலத்தில், ஒரு காலம் என்று சொல்லும் பொழுது நான் படிக்கின்ற காலத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வைத்துக்கொண்டால், ஒரு பள்ளி மாணவனோ அல்லது கல்லூரி மாணவனோ தேர்ச்சி பெற்று விட்டான் என்றாலே அது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். பாஸா ஃபெயிலா என்பார்கள். ஆக அந்த பேப்பரில் அவனுடைய நம்பர் வந்துவிட்டு அவன் பாஸ் ஆகி விட்டான் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விழா கோலமாக இருக்கும். அப்போதெல்லாம் குறிப்பாக அந்த மாலையில் வெளியாகக்கூடிய நாளிதழ்களை யாருமே பார்க்க மாட்டார்கள். ஆனால் ரிசல்ட் வெளிவரக்கூடிய நாளில் மட்டும் அந்த எடிஷனுக்கு தனி கிராக்கி என்பது இருக்கும். ஏன் என்று சொன்னால், ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு ரிசல்ட்டை எஸ்எல்சி ரிசல்ட்டை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அன்றைய மாலை பதிப்பிலேயே வந்துவிடும் என்பதற்காக மாணவர்கள் எல்லாம் தவம் இருப்பார்கள். ஆக அந்த நம்பரை தேடுவது என்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஆக அந்த காலத்தில் பாஸ் பண்ணுவது என்பதே பெரிய விஷயம். அதிலும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி இது போன்ற பாடங்களில் தேர்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணுவாங்க. தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாலே கோல்டு மெடலிஸ்ட்னு அர்த்தம். ஆக அந்த அளவுக்கு உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாஸ் பண்ணிட்டியா இல்லையான்னு யாரும் கேட்கறதில்ல. என்ன பெர்சன்டேஜ், என்ன கட் ஆஃப், என்ன ஒரு ரேங்க். ஆக இந்த அளவுக்கு கல்வி என்பது மேம்பாடு அடைந்திருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கல்லூரியில் ஓராண்டு பட்டமளிப்பு விழாவிலேயே ஏறக்குறைய ஒரு 1000 மாணவர்கள் பட்டங்களை பெறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை எல்லாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. உங்களுக்காக உழைத்த ஆசிரியர் பெருமக்களையும் பெருமையோடு பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு செய்தி என்ன என்றால், பொதுவாக ஒரு சக்சஸ் ஃபார்முலா என்று சொல்லுவார்கள். வெற்றி அடைவதற்கான ஒரு சூத்திரம், ஒரு தாரக மந்திரம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி என்பது அரிதான ஒன்றா எளிதான ஒன்றா என்று கேட்டால், உங்களுடைய கடும் முயற்சியின் காரணமாக, பெற்றோருடைய ஊக்குவித்தலின் காரணமாக. காரணம் என்ன என்றால், அந்த காலத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளியிலோ கல்லூரியிலோ சேர்த்து விட்டால் அவன் என்ன படிக்கிறான், எந்த ஆண்டு படிக்கிறான், அவன் என்ன பாடங்கள் படிக்கிறான் என்பது கூட பெற்றோர்களுக்கு தெரியாது. இன்றைக்கும் கூட என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் பார்த்து ஒருவேளை உங்களுடைய மகன் கோயம்புத்தூரில் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு காலேஜின்னு சொன்னாங்க, யூனிவர்சிட்டின்னு சொன்னாங்க, அங்க வேலை செய்யறான், அவ்வளவுதான். என்ன படிப்பு என்று கேட்டால் தெரியாது. ஆனால் மாணவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கும் தேர்வு வைத்து பெற்றோர்களுக்கும் தேர்வு வைப்பதாக இருந்தால், பிள்ளைகள் பெறக்கூடிய மதிப்பெண்களை விட பெற்றோர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று விடுவார்கள். குறிப்பாக +2 10th வகுப்பில் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்று கேட்டால் அந்த அளவுக்கு அக்கறை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்போதெல்லாம் அது இல்லை. ஆக அந்த வகையில் தான் சக்சஸ் ஃபார்முலா என்று வரும்பொழுது இது போன்று படிப்புகளில் வெற்றி பெற்று விடுகிறார்கள், நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வருமானம் என்பதும் கிடைக்கிறது. ஆக இதில் நான் சொல்ல வருவது என்ன என்று கேட்டால், அந்த சக்சஸ் என்பது எது என்கிற கேள்வி வரும்பொழுது 2 விஷயங்களை நான் பார்க்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவர்கள், ஃபெயில் ஆனவர்கள், இவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண்களை பெற்று, வேலை வாய்ப்பை பெற்று, வருமானத்தை பெற்றிருக்கவர்கள் கூட தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆக என்ன ஒரு செய்தி சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த காலம் போல வாழ்க்கையில் வெற்றி பெற்று படிப்பில் வெற்றி பெறாமல் இருக்கவும் வேண்டாம். இப்போது உள்ளது போல படிப்பில் வெற்றி பெற்று
வாழ்க்கையை இழந்து விடவும் வேண்டாம். ஆக மனிதன் நினைத்தால் இந்த இரண்டுமே சாத்தியமாகும். ஆக வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். உங்கள் படிப்பு, வேலை வாய்ப்பு, வருமானம் இவற்றிலெல்லாம் கூட வெற்றி பெற முடியும். ஆகவேதான் நான் பல நேரங்களில் சொல்லுவேன், கணித பாடத்திற்கு வேண்டுமானால் ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தை பின்பற்றி கணக்கு போட்டால் நிச்சயமாக விடை வந்தே தீரும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா என்பது கிடையாது. நான் பின்பற்றிய வழிமுறைகளை இன்னொருவர் பின்பற்றினால் எனக்கு கிடைத்த வெற்றி கிடைக்குமா என்றால் அதற்கு உறுதி சொல்ல முடியாது. ஒரு பெற்றோர், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அடித்து வளர்த்திருப்பார், அவன் IAS ஆபீசராக மாறியிருப்பான். ஆனால் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்னொரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை அடித்து வளர்த்தால் அவன் IAS ஆக மாட்டான், வேறு மாதிரியாக ஆகிவிடுவான். ஆகவேதான் வாழ்க்கைக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட சூத்திரம் என்பது கிடையாது. ஆக நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கவனம் செலுத்துங்கள். எந்த மாதிரி நாம் நடந்து கொள்வது, எந்த மாதிரி பேசுவது, எந்த மாதிரி பழகுவது என்பதிலெல்லாம் கூட நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியோர்கள், மூத்தவர்கள், சான்றோர்கள் இன்றைய இளைஞரிடம் காணக்கூடிய ஒரு குறை என்ன என்று சொன்னால், படிக்கிறார்கள், மதிப்பெண்கள் பெறுகிறார்கள், ஆனால் எப்படி பேசுவது, எப்படி பழகுவது, ஒரு பெரியவரிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது கூட தெரியவில்லை என்கிறார்கள். ஆக அந்த குறையையும் நீங்கள் களைய வேண்டும். வேடிக்கையாக ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸ்ரீதேவி, அதற்கு ஆப்போசிட்டா என்னது, மூதேவி. ஆக ஸ்ரீதேவி என்பால் எல்லோருமே வரவேற்பார்கள், மூதேவி என்று சொன்னால் அதை யாரும் வரவேற்க மாட்டார்கள், வெறுப்பார்கள். அதனால பள்ளியிலோ கல்லூரியிலோ கூட சமையல சொல்லுவாங்க, சரியான மூதேவியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு பக்தனுக்கு ஒரு போட்டி வைக்கப்பட்டது. சரஸ்வதி சபதத்தில் கல்வியா செல்வமா வீரமா என்பது போல ஒரு பக்தன் முன்பாக ஸ்ரீதேவியும் மூதேவியும் இருவரும் தோன்றி, எங்கள் இருவரில் யார் அழகானவர் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு போட்டி பக்தனுக்கு வைக்கப்படுகிறது. அவங்களுக்கு பிரச்சனை, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பக்தனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இதில் யாராவது ஸ்ரீதேவி அழகு என்று சொல்லிவிட்டால் இவன் பாதிப்புக்குள்ளாவான், மூதேவி என்று சொல்லிவிட்டாலும் பாதிப்புக்குள்ளாவான். என்ன செய்யறதுன்னு தெரியாம, அதாவது ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு கடுமையான வார்த்தையை கூட எவ்வளவு எளிதாக சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம், பக்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இருவரையும் நடக்க சொல்றான். நீங்க ரெண்டு பேருமே நடந்து காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அழகை பார்க்க வேண்டும், உங்களுடைய நடை அழகை பார்க்க வேண்டும், நடந்து காண்பீங்க. ஆக ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. இவன் பக்தன் சொல்றான், ஸ்ரீதேவி வரும்போது, உள்ளே வரும்போது அழகாக நடக்கிறார்கள், மூதேவி வெளியே செல்லும் பொழுது மிக அழகாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாதுரியமாக சொல்லிவிடுகிறான். ஆக இவர்கள் வருவது அழகு, இவர்கள் போவது அழகுன்னு சொன்னா, நீ ஸ்ரீதேவியே வா, நீ மூதேவியே போ என்பதை இந்த அளவுக்கு கடுமையாக சொல்லாமல் இனிமையாக சொல்லுகிறார். ஆக ஒரு பட்டமளிப்பு விழாவில் எதை இதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெறுவது எப்படி என்பதற்கு தனியாக ஒரு மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ நேரங்களில், பல நேரங்களில் பார்த்திருப்பீர்கள், பல்வேறு பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி அதிக மதிப்பெண்களை பெறுவது என்பதற்காக கோச்சிங் கிளாஸ் இருக்கிறது. ஆனால் நான் திரும்பவும் கம்பேர் பண்ணி காண்பிக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பதற்கு தனியாக ஒரு பயிற்சி வகுப்புகள் கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்ன இருந்தது என்று கேட்டால், எம்ஐ என்கிற மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீதி போதனை, எப்படி நடந்து கொள்வது, எப்படி பேசுவது என்பதற்கான வகுப்புகள் நடந்தன. ஆனால் இன்றைக்கு நேர்மாறாக இருக்கின்றன. நீதி போதனை என்பதற்கு வகுப்புகள் கிடையாது, ஆனால் மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பதற்கான பயிற்சி வகுப்புகள் என்பது இருக்கின்றன. ஆகவேதான் இது போன்ற விஷயங்களை
இந்த பட்டமளிப்பு விழா நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் பல நேரங்கள் ஒரு கிருபானந்த வாரியாரை பற்றி ஒன்றை சொல்லுவார்கள். இதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது சமயோஜித புத்தி என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும். நான் சொன்னது மாதிரி ஒரு டிகிரி வாங்க வரீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அதுல தவற விட்டுட்டு என்ன சார் ஒரு செகண்ட் தான் கொடுத்தாங்க, அதுக்குள்ள நான் எப்படி சார் ஒரு 5 செகண்டாவது கொடுத்துருக்கணும் 10 செகண்டாவது கொடுத்துருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தவறு. 3 ஆண்டு கால படிப்பை டெஸ்ட் பண்றது 3 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. ஒரு செலக்ஷன் கமிட்டி ஒரு கல்லூரிக்கு பேராசிரியரை தேர்ந்தெடுக்க நான் செல்லும் பொழுது எவ்வளவு நேரம் கேட்டா 5 நிமிடம். 20 ஆண்டு படித்த படிப்பை ஒரே ஒரு 5 நிமிடத்தில் அசஸ் பண்ணிவிட முடியும். ஆக அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது முக்கியம். கிருபானந்த வாரியார் ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களை, குறிப்பாக சிறுவர்களை கேள்வி கேட்பது என்பது உண்டு. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானுடைய தந்தையார் பெயர் என்ன, யார் அவருடைய தந்தை என்று கேட்கிறார். உடனே பையனுக்கு அந்த அளவுக்கு புராண கதைகள் எல்லாம் தெரியாது. அவன் ஏதோ திருவிளையாடல் சினிமாவை பார்த்துருக்கான். பார்த்த உடனே சரி முருகனுக்கு அப்பா வர்றது சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னு கேட்டா சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் ஐயோ சிவாஜின்னு சொல்லிட்டானே, சரியா சொல்லாம விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம். உடனே திருமுருக கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கரெக்ட், வெரி குட், நல்லா சொன்ன அப்படி. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, என்ன இது முருகனுடைய தந்தைன்னு கேட்ட உடனே சிவாஜின்னு சொல்றான், அதை போய் நீங்க சரின்னு சொல்றீங்களே, சரியாதாங்க சொல்லியிருக்கான், ஏன் நீங்க கலக்கப்படுறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சரியாகும் என்று இவர் பதட்டப்பட கிருபானந்த வாரியார் ரொம்ப சாஃப்டா சொன்னாராம். காந்தி அப்படின்னு சொன்னா நம்ம மரியாதையோட என்ன சொல்றோம், காந்திஜி. நேரு அப்படின்னு சொன்னா ரொம்ப மரியாதையோட நேருஜி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி முருகனுடைய தந்தை சிவன். ஆக சிவன் என்று சொல்வதற்கு பதிலாக சிவா என்பதை சிவாஜி என்று சொல்லுகிறான். ஒரு மரியாதையோடு தந்தையினுடைய பெயரை சொல்லி இருக்கிறான் என்று உண்மையிலேயே அவன் தவறாக சொல்லி இருந்தாலும் கூட அதை பாராட்டி இருக்கிறார். ஆக இது போன்ற நிகழ்வுகள் எதற்காக சொல்லப்படுகின்றன என்று கேட்டால், வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிலைகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே இனிய பட்டதாரி மாணவர்களே, இன்றைக்கு நீங்கள் பெறவிருக்கக்கூடிய பட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் விளக்கேற்றி வைப்பதாக அல்லாமல், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் என்பதோடு மட்டும் இல்லாமல் கல்லூரியினுடைய நல்லெண்ண தூதுவர்களாக நீங்கள் எல்லாம் விளங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசந்தங்களும் எல்லா இன்பங்களும் நிறைய வேண்டும். நான் ஒரு புத்தகத்தை எழுதும் போது அதனுடைய தலைப்பை இப்படிதான் எழுதினேன், வாழ்க்கை ஒரு பயணம், பந்தயம் அல்ல என்று எழுதியிருந்தேன். ஆக உங்களுடைய வாழ்க்கை ஒரு பந்தயமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை ஒரு இனிமையான பயணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி, உங்கள் வாழ்வில் வசந்தங்கள் வீச, இன்பங்கள் பூத்து குலுங்க, நெஞ்சம் கனிய கனிய வாழ்த்தி இந்த வாய்ப்பை நல்கிய கல்லூரி நிர்வாகத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Let the candidates be now presented by the HODs. E-commerce. D. Suganya of MA English Literature with Computer Applications. PM Dharani of MSc Costume Design and Fashion. Let me also call the shining stars of our college who have illuminated the institution with their academic brilliance in the Bharatiya University examinations.
R. Indumati of BA English Literature with Computer Applications, 3rd rank. S. Priyanka of BA English Literature with Computer Applications, 5th rank. A. Manju of BA English Literature with